ஸோ நியூரல் நெட்வொர்க் கிளாசிஃபிகேஷனா வந்து என்ன? நாங்க வந்து இந்த டென்சர்ஃப்ளோல வந்து எப்படி ஒரு பேசிக்கா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்னு பார்க்கலாம். ஸோ இதுவரை வந்து நாங்க எங்க சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட டீப் லேர்னிங் வித் டென்சர்ஃப்ளோ சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, நாங்க பேசிக் ஃபவுண்டேஷன் பார்த்துட்டு வந்தோம். டென்சர்ஃப்ளோ எப்படி யூஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து என்ன, இந்த நியூரல் நெட்வொர்க் கிளாசிஃபிகேஷன வந்து என்ன, ஒரு தியரட்டிக்கலா வந்து இப்ப பாஸ்ட் ஒரு என்ன ஒரு 2, 3 வீடியோஸ்ல வந்து என்ன தியரட்டிக்கலா பார்த்தோம். என்ன படி கிளாசிஃபிகேஷன் என்னென்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, என்ன பைனரி கிளாசிஃபிகேஷன், மல்டி மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன், மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் என்ன 3 டைப் பார்த்தோம். ஸோ பேசிக்கா வந்து. ஸோ இந்த வீடியோல வந்து என்ன ஒரு ஒரு சிம்பிள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன ஒரு ஈஸி டேட்டா செட் இல்ல டாய் டேட்டா செட் சொல்லுவோம். அந்த ஒரு டேட்டா செட்டை பேஸ் பண்ணி என்ன எப்படி நாங்க இந்த நியூரல் நெட்வொர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அகைன் இது வந்து ஒரு சீரிஸா தான் போகும். சரியா? இது வந்து கண்டினியூவா வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு சீரிஸா போகும். ஸோ இதுல வந்து ஒரு டேட்டா செட் வந்து எப்படி நாங்க இனிஷியலைஸ் பண்ண போறோம்ன்ற இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிவானுஜன் என்னோட சேனல்ல வந்து ஏஐ மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்க இந்த சேனலுக்கு புதுசு என்ன மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. தொடர்ச்சி இந்த மாதிரியான டியூட்டோரியல் பார்க்கணும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கிளாசிஃபிகேஷன் சொல்ல வர இந்த நீங்க வந்து தெரியும் என்ன ஒரு பேசிக்கா வந்து கிளாசிஃபிகேஷன் என்ன நாங்க ஒன்று ப்ரிடிக்ட் பண்ண போறோம் என்ன ஒரு கேட்டகரி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட் இமேஜை கொடுத்து நீங்க கெட்டுன்னு சொல்லணும். அப்ப அதில் ஒரு கிளாசிஃபிகேஷன் இது கெட்டா இல்லையா ஜஸ்ட் நோ அப்படின்னு ஒரு கேட்டகரி அது ஒரு கேட்டகரி இல்லை டோக் அல்லாடி ஒரு டிஜிட் கேண்ட்ரிட்டின் டிஜிட்டை வந்து கிளாஸிஃபை பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தேன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இங்க வந்து என்ன நாங்க வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இம்ப்ளிமெண்ட் ஒரு டோய் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பார்க்கலாம் எப்படி இந்த டோய் டேட்டா செட் கிரியேட் பண்ண போறோம். அகைன் இப்போ உங்களுக்கு தெரியும் பை டிஃபால்ட்டாக வந்து பைத்தன் பேஸ் லைப்ரரிஸில் வந்து பை டிஃபால்ட்டாகவே டேட்டா செட் இருக்கு. நாங்கள் டேரெக்டாக எடுத்து தான் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் சைக்கிள் லேர்னிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சைக்கிள் லேர்னிங் மிஷின் லேர்னிங் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த சைக்கிள் லேர்னிங் உங்களுக்கு இந்த லைப்ரரி வந்து ஃபேமிலியராக இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் ஆல்ரெடி அங்கேயும் யூஸ் பண்ணிப்போங்க. மிஷின் லேர்னிங் கட்டாயம் இந்த சைக்கிள் லேர்ன் லைப்ரரியை யூஸ் பண்ணி நாங்கள் பை டிஃபால்ட் டேட்டா செட் லைக் ஈரிஸ் இல்லை ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரைஸ் இந்த மாதிரி டேட்டா செட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அகைன் இங்கேயும் என்ன சேம் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நாங்கள் வேறு ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மேபி ஆல்ரெடி வந்து நீங்கள் என்ன இந்த டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். வில் சி. ஸோ இந்த ப்ராப்ளம் data set கொடுத்தோம்னா என்ன எங்களுக்கு அதுல இருந்து வர போற டேட்டா செட்ஸ் அங்கேருந்து எடுக்க போறோம். நாங்கள் டேட்டா செட்டை என்ன மாதிரி டேட்டா செட் எடுக்க போறோம்னா மேக் சர்க்கிள்ஸ் ஒரு டேட்டா செட் எடுக்க போறோம். சரியா? இந்த ஸ்பெல்லிங் தெரியுது SKLERNGS டாட் டேட்டா செட்ஸ். ஓகே, இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண போற டேட்டா செட் மேக் சர்க்கிள்ஸ் ரன் பண்றேன். பாத்தீங்களா இதுல ஒரு சின்ன எரர் இருக்கு. எரர் வரலாம் ஃப்ரம் SKLERN டேட்டா. ஓகே சாரி, இதுல வந்து ஏன் வரும் சின்ன ஒரு மிஸ்டேக், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஃப்ரம் SQLN டேட்டா செட். ஓகே, இப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ணிட்டோம். டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்ய போறோம்னா என்ன இந்த டேட்டா செட் அதாவது மேக் சர்க்கிள்ஸ் என்ன மேபி உங்களுக்கு என்ன மேக் சர்க்கிள்ஸ் என்ன ஒரு கன்ஃபியூஷன் என்ன இந்த சர்க்கிள் தான் சர்க்கிள் டைப் ஆஃப் டேட்டா தான். பட் நீங்க வந்து லேட்டரா பார்ப்போம். நாங்கள் விசுவல் பண்ணி பார்ப்போம், விசுவலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த டேட்டா செட் அப்படி இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நாங்கள் இந்த டேட்டா செட்ல உங்களோட சாம்பிள்ஸ் இப்போ சாம்பிள்ஸ்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை, எவ்வளோ டேட்டா வந்து எடுக்க போகிறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அதில் இப்போ நிறைய டேட்டா செட் நிறைய டேட்டா நிறைய சாம்பிள்ஸ் இருக்குன்னு நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவு எடுத்து தேவையான டேட்டா வந்து எடுக்கலாம். தேவையான டேட்டா எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து எங்களோட சாம்பிள்ஸ் சைஸ் வந்து 1000 கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஐடியா வந்து அங்கே 1000 அதில் இருந்து எடுக்க போகிற டேட்டா செட் நீங்கள் 10,000 கொடுக்கலாம், இல்லாட்டி 100 கொடுக்கலாம். அது உங்களோட என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா அகெயின் என்ன சர்க்கிள்ஸ். உங்களுக்கு மேக் சர்க்கிள்ஸ் என்ன நான் சர்க்கிள்ஸ் டேட்டா யூஸ் பண்ணால் மேபி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிப்பீங்க. மேபி கிளஸ்டரிங் டைப் ப்ராப்ளம்ல நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த டேட்டா செட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அகெயின் இப்போ நான் வந்து இந்த XY என்று போடுறேன். ஸோ இந்த XY டேக்கில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மெஷின் லேர்னிங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டா செட் எடுத்து இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒரு ரிக்ரெஷன் இல்லை கிளாசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஒரு டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இந்த XY என்று என்னத்துக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு விளாங் பண்ண முடியும். என்னடா வந்து என்ன கொமனா வந்து எங்களோட டேட்டா வந்து நாங்கள் ஸ்பிளிட் பண்ண ஒரு எக்ஸல் டைப்ல ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கும்போது இந்த XY ஸ்பிளிட் பண்ணும்போது அந்த எக்ஸ் வந்து எங்களோட ஃபீச்சர்ஸ் எங்களோட ட்ரைனிங் செட்டாக இருக்கு. ட்ரைனிங் செட்டில் வந்து அதில் ஃபீச்சர்ஸாக இருக்கு. தனியாக ஃபீச்சர் வைன்றது என்ன அதுக்கான ஆன்சர்ஸ் இல்லை லேபிள் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் என்ன இப்போ எக்ஸுக்கு நாங்கள் என்னன்னு சொன்னோம்னா என்ன கிட்டத்தட்ட என்ன ஹவுஸோட சைஸ் அந்த ஃப்ளோர் சைஸ் இல்லாட்டி பெட்ரூம் இல்லை பாத்ரூம் அதில் வந்து ஃபீச்சர்ஸ் வரும். ஃபீச்சர் 1 ஃபீச்சர் 2 ஃபீச்சர் 3 அதான் எக்ஸ். சரியா? அதே நேரம் பிரைஸ் வந்து எங்களோட டார்கெட் வெரியூல இருக்கும், இல்லாட்டி எங்களை லேபிளா இருக்கும். இந்த வைன்னு சொல்ல வரது என்ன லேபிளா இருக்கும். நான் வந்து எக்ஸை வந்து கேபிட்டலோட அது ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைல இருக்கு. வை வந்து என்ன அது ஒரு வெக்டர் என்ற அழைப்பு. அதுல வந்து ஒரு சிங்கிள் குளம் தானே சிங்கிள் குளம் தானே லேபிள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வெக்டர் ஸ்டைல் இருக்கு. அதாவது சிமால் லெட்டர் பை யூஸ் பண்ணுறோம். இந்த கேபிட்டல் சிமாலும் ஒரு கன்வென்ஷனா இருக்கு. சரி, அப்ப இங்க வந்து நான் என்ன செய்ய போறேன்னா ஓகே இப்போ இந்த எக்ஸ் வைனா பை டிஃபால்ட்டாவே இந்த டேட்டா இந்த சர்க்கிள்ஸ் டேட்டா வந்து
ஆல்ரெடி இன்சைடில் வந்து டிவைட் ஆகிருக்குது. நாங்கள் XY இந்த ஃபார்மேட்லேயே என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ இந்த எக்ஸனில் வரப்போகுது முழுக்க ஃபீச்சர்ஸ் தான் வரப்போகுது உங்களுக்கு. சேம் டைம் என்ன வையில் வரப்போகிறது வந்து லேபிள் வரப்போகுது. ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரி, அதுதான் நான் இப்போ XY இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்தேன். ஸோ இதில் XY போய் நான் என்ன செய்ய போகிறேன்டா, உங்களுக்கு தெரியும் சாம்பிள்ஸ் வந்து எங்கட 1000 நாங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அது திருப்பி இல்லை கொடுக்க தெரியும். நான் அதுதான் மேலே சாம்பிள்ஸ் கொடுத்தேன். இதில் வந்து நாய்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை, ரேண்டம் ஸ்டேட்ன்றது வந்து ரேண்டம் ஸ்டேட்ன்றது சொல்ல வர்றது. இப்போ நீங்கள் இது சேம் கோட்டை வந்து என்ன திருப்பி உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னு எனக்கும் உங்களுக்கு என்ன சேம் அவுட்புட் தரும். ஸோ அது தெரியும் இந்த ரீப்ரொடக்ஷபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறேன் ரேண்டம் செட். ஸோ நான் என்ன அந்த டேட்டா செட் வந்து சாம்பிள்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன். என்ன 1000 சாம்பிள்ஸ் என்ன வந்து 1000 சாம்பிள்ஸை நான் எடுத்துக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு எடுத்து. இப்போ வந்து என்ன செய்வோம்னா எங்களோட ஃபீச்சர்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஃபீச்சர்ஸ்னு சொல்ல வர உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா எங்களோட ஃபீச்சர்ஸ் சரி. இப்போ எக்ஸ்ன்றது ஃபீச்சர்ஸ், வைன்றது லேபிள் இல்லை டார்கெட் வேரியபிள். சரியா, அது நீங்கள் கவனம் எடுத்து. இப்போ டேர்ம்ஸில் வந்து கொஞ்சம் இந்த டெர்மினாலஜியில் வந்து கிளியர் இருந்தால் சரி. நீங்கள் ஆல்ரெடி மிஷின் லேர்னிங் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு எக்ஸ்ன்றது ஃபீச்சர்ஸ் என்று வைக்கிறேன். அந்த சிமால் வைன்றது வந்து டார்கெட் இல்லை லேபிள் என்று சரி. இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறது எங்களோட எக்ஸை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நான் சின்ன ஒரு கமாண்ட் போகிறேன். ஆல்ரெடி இப்போ இந்த எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன எக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரே டைப் டேட்டா இருக்குது. ஸோ அரே உங்களுக்கு நம்ப அரே சரி. இப்போ நாங்கள் என்னோட சேனலில் நம்ப அரே தனி பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்கள் அரே இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நீங்கள் புதுசுண்டா நம்மளோட பேசிக்ஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து அரே டைப்பில் வந்துருக்கு. சரியா, அரே டைப்பில் வந்து வந்துருக்கு. அப்போ நீங்கள் ஓகே இதில் என்ன மாதிரி வேல்யூ என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் CSVயில் டேட்டா ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த டேட்டா வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மில் இருக்குது. இதில் பார்க்க ஓகே நியூமரிக்கல் இருக்கு, அரே டைப்ல இருக்கு, பட் வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்போ என்ன மாதிரியான டேட்டா சென்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்போ ஓகே இது அரே டைப் பண்ணி விளங்குது. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரே டேக்கு உங்களுக்கு சும்மா பேசிக்க நீங்கள் இந்த டேட்டா டைப் டைமென்ஷனை செக் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் நீங்கள் டைமென்ஷன் செக் பண்ணி பாருங்க. இத்தனை டைமென்ஷன் இருக்கு, இந்த 2 டைமென்ஷன் நிறைய. இப்போ உங்களுக்கு முதலே சொன்னால் 2 ஸ்கேப் பிரேக் லிஸ்ட் டயர் 2 ஸ்கேப் பிரேக்கில் க்ளோஸ் சொன்னால் நாங்கள் டைமென்ஷன் ஈஸியாக சொல்லிடலாம்னு சொன்னால் சரி. அதே இப்போ ஷேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஷேப் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. எங்களோட ரோஸ் அண்ட் கோலம் கான்டாக்ட்ஸில் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா 1000 ரோஸ் 2 காலம்ஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ரோஸ்ன்னு சொல்ல வருது இது ஒரு ரோவா எடுக்கலாம். சரியா, இது ஒரு ரோவா எடுக்கலாம். இந்த மாதிரி 1000 ரோஸ் இருக்கு. அப்படி என்ன நாங்கள் சாம்பிள்ஸ் வந்து 1000 கொடுத்துருந்தாங்க. அப்போ 1000 ரோ வந்து எங்களுக்கு என்ன வந்திருக்கு 1000 ரோ வரைக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் அரே இண்டிகா ஒரு மேட்ரிக்ஸ் யோசிக்கலாம். மேட்ரிக்ஸில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு. அப்போ எங்களுக்கு இதில் 1000 ரோஸ் வரப்போ தான் ஒவ்வொரு ரோலையும் என்ன எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ ஓகே இப்போ ரெண்டுன்றது 2 கோலம். இப்போ 2 கோலம்ன்றது என்ன இந்த பார்த்தீங்கன்னா 2 கோலம் வருது. இந்த ஒரு கோலமாக இருக்க போது இது இன்னொரு கோலமாக இருக்க. இந்த கோலமுக்குள்ள என்ன வேர்ட்டிக்கலாக வந்து அந்த கோலமோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. மற்றது வந்து இன்னொரு கோலமோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ இந்த கோலம்னு சொல்ல வர ஒன்றும் இல்லை ஃபீச்சர்ஸ். இப்போ நான் மேலே சொன்னேன் இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் எங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன லைக் ஃப்ளோர் சைஸ், பெட்ரூம், பாத்ரூம். இங்கே வந்து 2 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. பட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் இது வந்து மேக் சைக்கிள்ஸ் என்ற டேட்டா செட்ல 2 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் நேம் என்ன அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நாங்கள் லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஓகே இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துடும் என்ன 1000 ரோவும் 2 கோலம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து என்ன எங்களோட அரே வந்து இருக்குது. சரியா, ஓகே இப்போ அடுத்தது வந்து எங்கள்ட இதை செக் பண்ணலாம். இது எங்களோட லேபிளை செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்டா இப்போ நாங்களோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். ஃபீச்சர்ஸ் பார்த்த பிறகு நாங்கள் லேபிள் ஒர்க்காக செக் பண்ணி பார்க்கறது இல்லை. இப்போ லேபிள் தான் எங்களோட அந்த டார்கெட் வேரியபிள் இந்த கடைசி எண்ட் ஆஃப் த டே நாங்கள் அதை எங்களோட மிஷின் லேர்னிங்கில் டீப் லேர்னிங் ப்ரெடிக்ட் பண்ணும்போது எங்களோட அவுட்புட் வந்து சரியா இருக்கா இல்லையான்றதை வந்து இந்த லேபிளை வச்சு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ செக் த லேபிள்ஸ் போட்டுட்டு நான் அந்த லேபிளை பார்த்தீங்கன்னாட்டா என்னத்துல இருக்குது வை ஸ்மால் வேரியபிள். இந்த வையை பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் பெறுது எல்லாமே 0s and 1sலேயே இருக்குது. சரி, நான் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து முதல் 10 பார்க்குறேன். ஸோ அகைன் இது ஒரு வெக்டர் டைப்ல இருக்கு. அப்போ என்ன வெக்டர் என்ன 1 டைமென்ஷனல் அரே பார்த்தீங்கன்னாட்டா இந்த இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன முதல் 10 அவுட்புட்டை மட்டும் நான் எடுத்துக்கணும். 10 அவுட்புட்னு சொல்ல வரது 10 லேபிள்ஸ். அப்போ இந்த லேபிளை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. நாங்கள் 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். பைனரி கிளாசிஃபிகேஷன், மல்டி கிளாஸ், மல்டி லேபிள். ஸோ நீங்கள் வந்து இது கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0s and 1s மட்டும் தான் இருக்குது. அப்படின்ட்டு கட்டாயம் ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான் இருக்க போகுது. சரியா, நாங்கள் வந்து முதல் இந்த பைனரி கிளாசிஃபிகேஷன் இந்த மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து இந்த எங்களோட லேபிள் அதாவது வைந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எக்ஸ்வை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க டேட்டா எக்ஸ்வைஸ் டேட்டா செட்ல இருந்து எக்ஸ்ன்றது நாங்கள் ஃபீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. அங்கே 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த 2 கோலம் வந்துருக்கு எங்களோட ஷேப்ல 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுக்கு 1000 ரோல்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர் இந்த ஒவ்வொரு இந்த 2 ஃபீச்சர்ஸுக்குமான டார்கெட் இந்த லேபிள் அது வை என்ற வேரியபிள் இருக்கு. ஸோ அந்த வையில முதல் 10 ரோஸ் 10 முதல் 10 ரோஸுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த 1 ரேக்கில் வந்து கிட்டத்தட்ட என்ன எங்களோட ஒவ்வொரு ரோ பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் 10 ரோஸுக்கான லேபிள்ஸ் வந்து கொண்டு 1 ப்ளஸ் 0 இருக்கு. அப்போ என்ன இப்போ 2 லேபிள் தான் இருக்கு 0s. அப்போ என்ன இது பைனரி கிளாசிஃபிகேஷன். இப்போ நாங்கள் வந்து ஓகே இப்போ இந்த டேட்டா செட்டை பார்த்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன மாதிரி டேட்டா செட் நாங்கள் விஷுவலாக ஒன்றுமே பார்க்கல. பட் மேக் செக்ஷன் சொல்கிறோம். ஓகே வேல்யூஸ் வருது அரே ஃபார்மேட்டில் லேபிள்ஸ் இருக்கு 0s 1s. இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன நாங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, அப்போ லெட்ஸ் விசுவலைஸ் அவர் டேட்டா.
சரி, இப்ப இதுக்கு விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நாங்க டேட்டா வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சர் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ டேட்டா ஃப்ரேம் நீங்க ஆல்ரெடி தெரியும். நாங்க டேட்டா ஃப்ரேம் இருந்தா டைரக்ட்டா எங்க டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரி லைக் மேட்ப்ளாட்லிப்ல சீபோர்ட் வந்து ஆப்ல வேணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி நான் வந்து இந்த டேட்டா வந்து டேட்டா ஃப்ரேமா ஃபர்ஸ்ட்டா மாத்த போறோம். சரி, அப்ப டேட்டா ஃப்ரேம் மாத்தும் நாங்களே pandas லைப்ரரி யூஸ் பண்ணலாம். சரி, நீங்க ஓகே நீங்க pandas நீங்க புதுசா என்னோட சேனல்ல வந்து pandas தனி பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க pandas வந்து டீப்பா படிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்க வந்து பேண்டாஸை நான் இம்போர்ட் பண்ணுவேன். ஸோ நான் எங்களோட டேட்டா வந்து சர்க்கிள்ஸ்னு சொன்னாங்க. ஸோ நீங்க எங்கட கண்ணில் சர்க்கிள்ஸையே காட்டினீங்க. ஸோ நீங்க பார்க்கும் கடைசியாக பார்ப்போம். ஸோ இதில் சர்க்கிள்ஸ் வந்து நான் இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு நேமை கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் என்ன வந்து நாங்கள் டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ண போகிறோம். உங்கள் டேட்டா செட் அதுக்காக இந்த பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எங்களோட பண்டாஸ் இதில் வந்து. ஸோ நான் அதை கொடுத்துட்டு நாங்கள் இங்கே என்ன செய்ய போறோம்னா எங்களோட ஆல்ரெடி அரே ஃபார்மெட்ல இருக்கு. அரே ஃபார்மெட்ல இருக்குன்றதுல வந்து இந்த அரே வந்து டேட்டா ஃப்ரேமை மாத்திக்கலாம். டேட்டா ஃப்ரேம்னு உங்களுக்கு தெரியும். காலம்ஸ் நேம் இருக்கும், அதுக்கான வேல்யூ இருக்கும். அதே மாதிரி காலம்ஸ் நேம் அந்த வேல்யூ. அப்போ இங்கே நாங்கள் காலம்ஸ் கொடுக்கணும், காலம் நேம் கொடுக்கணும். காலம் நேம் கொடுக்க உங்களுக்கு தெரியும். ரொம்ப நீங்க ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிப்பீங்க. என்னோட சீரிஸ்ல டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்றேன்னு கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இங்க வந்து காலம்ஸ் நேம்னு கொடுக்கணும். அப்போ காலம்ஸ் நேம் நான் முதல்ல வந்து ஃபீச்சர் 1 கொடுக்குறேன். ரெண்டா வந்து நாங்கள் ஃபீச்சர் 1 சிமுலேட்டர்ல கொடுக்குறேன். ஃபீச்சர் 1 ஒரு காலம் நேம் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள்ட்ட ரெண்டு ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. இந்த இது ஒரு ஃபீச்சர், இது ஒரு ஃபீச்சர். அப்போ 2 காலம் இருக்கு. அந்த 2 காலமுக்கு நான் ஃபீச்சர் 1 நீங்க எந்த நேம் கொடுக்கல நான் ஈஸியா இருக்குது. என்ன அதுக்கு கீழே கொமனா நாங்க டீப் லேர்னிங் இதெல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ் நினைக்கணும். லைக் ஃபீச்சர் இன்ஜினியரிங் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் போது கொமனா அந்த ஃபீச்சர் செலக்டட் ஃபீச்சர் செலக்ஷன் கொமனா அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணல. நான் இங்க ஃபீச்சர் 1 யூஸ் பண்ணேன். அப்ப இந்த ஃபீச்சர் 1ல போய் நாங்க எதை அசியூம் பண்ண போறோம்டா, எதை அசியூம் பண்ண போறோம்டா எங்கடா இந்த இந்த இதான் இதை நாங்க ஃபீச்சர் 2 இது ஃபீச்சர் 1 இது ஃபீச்சர் 2 எடுக்க போறோம். இந்த ஃபீச்சர் இந்த வேல்யூ அசியூம் பண்ணுவோம். அப்ப நாங்க அரே ஃபார்மேட்ல எங்களுக்கு இந்த இவ்வளவு வேல்யூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் முதலாவது குழம்பு உங்களுக்கு தெரியும். ரோஸும் 0 1 2ல இருந்தா எங்கட இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி என்ன காலம்ஸ் இண்டெக்ஸிங் என்ன நம்ம ஏரியால 0 1ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப 0 வந்து ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது 1 ஆகும். இது வந்து இந்த காலம் எடுத்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் எடுத்தோம்னா இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் ஆகும். இது செகண்ட் காலம் 1ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப எனக்கு முதலாவது காலம் ஃபீச்சர் 2 ஃபீச்சர் 1 முதலாவது காலமுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கு. அப்ப எனக்கு அந்த வேல்யூ வந்து இங்க அசைன் பண்ணுவேன். இந்த ஃபீச்சர் 1க்கு வந்து அந்த முதலாவது காலம் வேல்யூ வந்து அசைன் பண்ணா ஒன்றுமே இல்லை. என்ன எங்கட இண்டெக்ஸிங் ஸ்டைல் என்ன இண்டெக்ஸிங் எங்க ஸ்லைசிங் ஸ்டைல் ஒன்றுமெண்டா குளம் கொடுத்தோம்னா என்ன அந்த அவ்வளோ ரோ இன்ஃபர்மேஷன் எடுக்கும். எந்த குளமோட ரோ இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஜீரோத் இண்டெக்ஸ். இந்த ஜீரோத் இண்டெக்ஸ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். இந்த ஜீரோத் இண்டெக்ஸ் எங்களோட குளம்ல அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் குளம் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற முதலாவது குளம் ஜீரோத் குளம். அப்போ இந்த இண்டெக்ஸை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைசிங் வந்து புதுசுண்டா தயவு செய்து என்ன என்னோட சேனல்ல வந்து நம்பாய் 2D இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் போடணும். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முதலாவது ஃபீச்சர்ஸை வந்து என்ன செக் பண்ணிட்டு கொடுத்துட்டு அதாவது ஃபீச்சர் 1 கொடுத்து இப்போ நாங்க வந்து கொடுக்கணும் என்ன ரெண்டாவது ஃபீச்சர் என்ன எங்களை ரெண்டு ஃபீச்சர் தான் இருக்கு. அதாவது ஃபீச்சர் 2 கொடுக்குறேன். ஓகே, கேபிட்டல் சிம்பிள் ஒரு ஓகே கூல். ஸோ ஃபீச்சர் 2 சரியா ஃபீச்சர் 2 ஓகே. இங்க வந்து ஃபீச்சர் 1 கொடுத்தா ஃபீச்சர் 2 அகேன் அப்போ ஓகே உங்களுக்கு தெரியும் ஃபீச்சர் 2 இது கொடுக்க போறோம். எங்களோட அறையில இருக்கிற ரெண்டாவது குளம் ஓகே. அதில் இப்போ அதுக்கு இந்த சிலைசிங் ஸ்டைலில் வந்து என்ன 1 கொடுக்குற உங்களுக்கு தெரியும் இந்த அறையில வந்து ரெண்டாவது குளமா வந்து 1 இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ டிரெக்டா 1 இண்டெக்ஸ் முதலாவது குளம் 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. மற்றவங்களை முழு ரோம் அந்த முழு ரோம் தேவைக்கு இந்த கொலனை கொடுத்துருவோம். கொலன் கமாக்கு முன்னுக்கு வரது ரோட இன்ஃபர்மேஷன். அப்போ கொலன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எல்லா ரோயும் விடு அதே மாதிரி இங்கேயும் எங்களுக்கு எல்லா ரோயும் விடு. ஸோ இதான் எங்கட டேட்டா ஃப்ரேம்ல ஃபீச்சர்ஸோட லேபிள் கொடுத்துரும் ஃபீச்சர். இப்போ அடுத்தது வந்து கொடுக்கணும். இப்போ டேட்டா ஃப்ரேமை மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து எங்கட லேபிள் அதாவது எங்கட வை டேட்டா இந்த டார்கெட் வேரியபிள் கொடுத்து போயிடும். ஃபீச்சர்ஸ் வேல்யூஸ் கொடுத்துரும். ஃபீச்சர்ஸுக்கு என்ன 2 டேபிள் 2 காலம் கிரியேட் பண்ணி டேபிள் இல்லை காலம் கிரியேட் பண்ணி இப்போ நாங்கள் லேபிளுக்கும் கிரியேட் பண்ண போகிறோம். லேபிள்ன்றது ஒன்றுமே இல்லை என்ன எங்கட டார்கெட் வேரியபிள். இப்போ நான் அதுக்கு என்ன லேபிள் அண்டே நேமை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க போய் என்ன எங்கட லேபிள் வந்து வை நம்ம டிரெக்டா நான் வை என்ன எங்கட வையில தான் எங்கட லேபிள் நாங்கள் கொடுத்து வச்சு எங்கட லேபிள் டார்கெட் வேரியபிள் வையில கொடுத்து வச்சு. ஸோ இப்போ என்ன சர்க்கிள்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சர்க்கிள்ஸ் எங்களுக்கு நான் பார்க்கக்கூடியமே இருக்கா பார்த்தீங்களா என்ன இதான் எங்கட டேட்டா ஃப்ரேம். அதாவது ஆல்ரெடி அரே ஃபார்மேட்ல இந்த டேட்டாவை வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அந்த ஒவ்வொரு முதலாவது குளம் மேட்ரிக்ஸ் டைப்ல இந்த முதலாவது குளம் இந்த ஃபர்ஸ்ட் இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் குளம். இதுக்கு ஃபீச்சர் 1 நேம் மாற்றிக்கேன். அடுத்த ரெண்டாவது குளம் ஃபீச்சர் 2 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நாங்கள் தனித்தனியாக எடுத்தோம். எக்ஸ்கமா வை தனித்தனி எடுத்தோம். இது எக்ஸ்ன்ற இது ஃபீச்சர்ஸ் தான் எக்ஸில் இருந்தது. வையில் வந்து எங்களோட டார்கெட் வேரியபிள் ஒன்றும் இல்லை. எங்களோட லேபிள்ஸ் அந்த பர்டிகுலர் டேட்டா ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பெட்ரூம் மற்றது என்ன ஃப்ளோர் சைஸ் பாத்ரூம் அது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதான் எக்ஸில் இருக்கும். வையில் வந்து ப்ரைஸ் இருக்கு. டார்கெட் வேரியபிள் அந்த ஹவுஸ் பர்டிகுலர் ப்ரைஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கே வையில் வந்து அந்த எங்களோட டேட்டான லேபிள்ஸ் இருக்குது. லேபிள்ஸ் அண்ட் வந்து ஜீரோஸ் எல்லாம் வந்து இது பைனரி கிளாஸ் லேபிள். அப்போ அந்த லேபிளையும் அந்த ஃபீச்சர்ஸையும் வந்து நான் வந்து என்ன ஒரு டேட்டா ஃப்ரேமுக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் அது 1 0 தான் இருக்கும். என்னது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணி
இப்போ வந்து ஓகே டேட்டா ஃப்ரேமுக்கு மாற்றிருந்தேன். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு மட்டும் மாற்றினா போதும். நாங்கள் விஷுவலாக தானே வாங்கணும். இப்போ நான் மேக் சர்க்கிள்ஸ்னு சொல்கிறேன். ஆனால் இன்னுமே இந்த சர்க்கிள்ஸை நாங்கள் பார்க்கல. சரி, அப்போ எப்படி நாங்கள் சர்க்கிள்ஸை மாற்றுறது, எப்படி சர்க்கிள்ஸ் அந்த விஷுவலாக எடுக்கணும்னா இங்கே தான் எங்களோட டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரியை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு டேட்டா விசுவலைசேஷன் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தால் தெரியும். அதில் மேட்ப்ளாட்லிப் இந்த மாதிரியான லைப்ரரிகள் இருக்குது. சீபோன் இந்த மாதிரி லைப்ரரியில் வந்து என்ன காமனாக பைத்தனில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரி. ஸோ அப்போ இங்கே போய் நான் மேட்ப்ளாட்லிப்பை இம்போர்ட் பண்ணேன். ஸோ கோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இம்போர்ட் பண்ணேன். இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் பைப்ளாட் ஆஸ் பிஎல்டி. பிஎல்டின்றது ஒன்று மீது ஸோ அது சோட் பண்ணுறது அங்கே நான் வந்து ஈஸியாக வந்து கால் பண்ணுறேன் மேட்ப்ளாட்லிப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து. ஸோ இங்கே போய் நான் என்ன செய்ய போகிறேன்டா ஸ்கேட்டர் பிளாட் வந்து கொடுக்க போகிறோம். சரி, அது ஏன் ஸ்கேட்டர் பிளாட் உங்களுக்கு பண்ணாங்க. ஸோ இங்கே உங்கள் டேட்டா செட்டை பார்க்கறதுக்கு அந்த டேட்டா செட்டை இந்த மாதிரி தான் விஷுவல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேட்டர் நோட்ரி ஆல்ரெடி ஸ்கேட்டர் பிளாட் படிச்சு நம்புறேன். இல்லாட்டி சொல்லுங்க உங்களோட டேட்டா விசுவலைசேஷன் தனி சீரிஸை வந்து இந்த சீரிஸ் போடலான்றது இனிமேல் டெவலப் பண்ணல. அப்படி உங்களுக்கு தேவையா சொல்லுங்க. கட்டாயம் டேட்டா விசுவலைசேஷன் வித் பைத்தன் லைவ் லைக் மேட்ப்ளாட்லிப் அண்ட் சீவனில் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் வந்து இப்போ நான் ஸ்கேட்டர் பிளாட்டை கொடுத்தேன். எங்கள் டேட்டா செட்டை விசுவலைஸ் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் ஸ்கேட்டர் டேட்டா விசுவலைசேஷன் இருக்கும்போது இப்போ ஸ்கேட்டர் பிளாட் என்ன அதில் ரெண்டு எக்ஸ் லேபிளும் y லேபிளும் அப்படி இட்ஸ் மீன் எக்ஸ் எக்ஸில் எந்த டேட்டா வரப்போது, y எக்ஸில் என்ன டேட்டா கொடுக்கணும். இந்த ரெண்டுமே வந்து பேராந்திஸில் கொடுக்கணும். அப்போ முதலாவது வந்து நாங்கள் சர்க்கிள்ஸில் போய் அதானே எங்களோட டேட்டா ஃப்ரேம் அதில் போய் முதலாவது என்ன ஃபீச்சர் ஒன்னா கொடுப்போம். எங்களோட ஃபீச்சர் ஒன் தெரியும் தானே உங்களுக்கு. ஃபீச்சர் ஒன் நாங்கள் தான் எங்கள் டேட்டா ஃப்ரேமில் இருக்கும் போதில் அது ஃபீச்சர். அடுத்தது வந்து கொடுக்க போகிறோம். நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். சேம் தானே, ப்ளஸ் 200 நம்பரை மாற்றினா மட்டும் சரி தானே. இங்கே வை எங்கடா y லேபிள் உள்ள y எக்ஸில் வரப்போம். முதலாவது எக்ஸில் வரப்போது, எக்ஸ் எக்ஸில் வரப்போகிற டேட்டா கொடுக்குறேன். அடுத்தது வந்து y எக்ஸில் வரப்போது, y எக்ஸில் வந்து நான் ஃபீச்சர் 2 கொடுக்குறேன். சரியா? இது ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்து சியில் வந்து நான் கொடுக்க போகிறேன். சின்றது ஒன்றுமே இல்லை, எங்களோட கிளாஸ். உங்களுக்கு தெரியும் என்ன, உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் வந்து இப்போ எங்களோட டார்கெட் வேரியபிள். சரி, அதில் போய் உங்களோட டார்கெட் வேரியபிள் கிளாஸ் லேபிள் தான் எங்களோட டார்கெட். இப்போ லேபிளை வந்து இங்கே கொடுக்குவோம். லேபிள் என்ன சர்க்கிள்ஸ். அப்போ நான் கொடுக்கும்போது என்ன எங்கள் டேட்டா ஃப்ரேம் கோட் பண்ணி தான் கொடுப்போம். சர்க்கிள்ஸ் இதில் போய் லேபிள் கொடுத்தோம்னா லேபிள். சரியா? இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த லேபிள் இப்போ பைனரி கிளாசிஃபிகேஷன் உங்கள்கிட்ட எத்தனை லேபிள் இருக்குன்னா 1000 லேபிள் இருக்குது. அப்போ 1000 லேபிள் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இந்த ரெண்டு தான் 1000 லேபிள் ஆகுது. அப்போ இதில் எத்தனை ஜீரோஸில் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு இப்போ நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமே இல்லை. நீங்கள் போய் இதில் என்ன கரெக்டாக அடிக்கும் சர்க்கிள்ஸ் அதில் போய் லேபிள் கொடுத்து இதில் போய் நான் வேல்யூ கவுண்ட்ஸ் கொடுத்தேன்டா. அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேபிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் வந்து எங்களோட லேபிள். சரியா? பார்த்தீங்கன்னா 1ல் வந்து 500 லேபிள் இருக்குது, 0ல் வந்து 500 லேபிள் இருக்குது. அப்போ என்ன ஒரு கிளாசிஃபிகேஷன் நான் பைனரி கிளாசிஃபிகேஷன். அப்போ பைனரி கிளாசிஃபிகேஷன் 2 கேட்டகரி இருக்கும். 0 ஒரு கேட்டகரி, 1 ஒரு கேட்டகரி. ஓகே, இப்போ மேக் சர்க்கிள்ஸ் ஒரு டேட்டா சரி. இதில் வந்து 2 கேட்டகரி. அதில் ஒன் கேட்டகரியில் 500 டேட்டா பாயிண்ட் இருக்கு, 0 கேட்டகரி 500 டேட்டா பாயிண்ட் இருக்கு. இப்போ இதை நாங்கள் இப்போ விசுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு கலர் மெப்புக்காண்டி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ ஒன்றுமே இல்லை, சி மேப்பாண்டு கொடுக்குறது ஒரு கலர் மேப்பாண்டு. இதில் போய் சி மேப் ஈக்குவல் plt.cm. ஸோ இது வந்து கலர் டிசைனுக்காக நான் கொடுக்குறது. ஒரு ஒன்று நீங்கள் என்னடா இது அவுட்புட்டை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். y1 bu. சரியா? இவ்வளோதான் விஷயம். பார்ப்போம் இப்போ எங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு. இங்கே இன்னொரு எரர் இருக்கு. மேட்ப்ளாட்லிப் ஹேஸ் இன்னும் attribute on this y1 bu. சின்ன எரர் ஒன்று இருக்கு. வாரன் plt கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இதான் எங்களோட டேட்டா. ஆக்சுவலி இதைத்தான் இந்த டேட்டா செட்டை தான் நாங்கள் என்ன இப்போ கிரியேட் பண்ணுறதுக்காண்டி என்ன இந்த டேட்டா செட்டை தான் நான் கிரியேட் பண்ணாங்க. என்ன 1000 சாம்ஸை கொடுத்து கிரியேட் பண்ணாங்க. லைக் ஃபைனலாக வந்து இந்த டேட்டா செட்டை நாங்கள் இந்த விஷுவலாக பார்த்தோம். ஸோ இது பார்க்க உங்களுக்கு இந்த மேக் சர்க்கிள்ஸ்ன்னு சொன்னால் இப்போ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள்ஸ் இருக்கு. அப்போ 2 சர்க்கிள்ஸ் நீங்கள் ஒன்று வந்து ரெட் கலர் சர்க்கிள்ஸ் ஆக்சுவலி டேட்டா பாயிண்ட். பட் என்ன சர்க்கிள் ஸ்டைலில் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டொட்டாக இருக்கு. பட் சர்க்கிள் ஸ்டைலே இருக்கு. பட் ஒரு ரெட் கலர் சர்க்கிள்ஸுக்குள்ள வந்து ஒரு 2D இதான் 2D ஃபார்ம் தானே.
எக்ஸ் எக்ஸிஸ் y இஸ் அதுக்குள்ள வந்து என்ன ஒரு ப்ளூ கலர் சர்க்கிள்ஸ் வந்து என்ன ப்ளூ கலர் சர்க்கிள் ஒன்று இருக்கு. ஸோ இதான் எங்களோட கிளாசிஃபிகேஷன். நாங்கள் வந்து நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ண போகிறோம். எங்களோட கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற என்ன ஒரு டேட்டா செட். அப்போ நீங்கள் கேட்கலாமா, ஓகே இப்போ இந்த டேட்டா செட் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஓகே நான் சொன்னது ஒரு சீரியஸ் மேப் போகணும். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நின்று எங்களோட நியூரல் நெட்வொர்க்கில் வந்து இந்த டேட்டா செட்டை வந்து நாங்கள் கொடுத்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முதல் நான் உங்களுக்கு என்ன டென்சர்ஃப்ளோல ஒரு பிளே கிரவுண்ட் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, டென்சர்ஃப்ளோ பிளே கிரவுண்ட். ஸோ நீங்கள் அங்கே போய் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நியூரல் நெட்வொர்க், இந்த நியூரல் நெட்வொர்க்கை பேசிக்காக வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணி என்ன ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண தானே என்ன நான் ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க விளங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் லேயர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் பேசிக்காக நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட் லேயர் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் இருக்கு. சரியா, நான் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட். இப்போ இந்த மவுஸ் அங்கே இருக்குன்னு லெஃப்ட் சைடு, அங்கே அதே ரைட் சைடில் வேறு ஒரு விஷுவலாக இருக்கு. இந்த டேட்டா செட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்த சிமிலரான ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சர்க்கிள் இருக்கு. ஒரு ஆரேஞ்ச் கலருக்குள்ள ஒரு ப்ளூ கலர் இருக்கு. இப்போ எங்களோட டேட்டா செட் ரெட் கலருக்குள்ள ஒரு ப்ளூ கலர் இருக்கிற மாதிரியான ஒரு டேட்டா என்ன சிமிலராக இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேட்டா செட் இதில் போய் கிளிக் பண்ண பாருங்க. இங்கே இந்த கிளிக் பண்ணி ஒரு ஸ்பைரல் ஒரு ஸ்பைரல் ஸ்டைலில் வந்து ஒரு டேட்டா செட் ஒன்று இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து இப்போ இதில் போய் நீங்கள் நியூரல் நெட்வொர்க்கில் தெரியும். இதில் வந்து நீங்கள் நியூரோன்ஸை வந்து ஒரு 2 கிட்ட லேயர் இதில் பார்த்தீங்கன்னா குறைய நியூரோன்ஸ் குறைய அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவுட்புட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி லேயர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண 3 கிட்ட லேயர், 4 கிட்ட லேயர். சரி, இந்த மாதிரி நீங்கள் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வேறு டேட்டாக்கு எப்படி கிளாசிஃபிகேஷன் மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் போய் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்பராக செக் பண்ண போறீங்களா, ரீக்ரேஷன் ப்ராப்பராக செக். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா செட் எல்லாமே மாறும். அப்போ நீங்கள் என்ன ஜஸ்ட் என்ன இந்த வெப்சைட்ல போய் ஜஸ்ட் போய் பிளேயர் அவுட் என்ன இதில் ஜஸ்ட் பண்ண ஒரு லேர்னிங் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி விஷுவலாக வந்து எப்படி என்ன நடக்குது, எப்படி கிளாசிஃபிகேஷன் நடக்குது. நீங்கள் இதில் வந்து நியூரோனா கூட்டேக்கில் என்ன நடக்குது, எப்படி கிளாசிஃபிகேஷன், எப்படி ப்ரெடிக்ஷன், இந்த மாதிரி கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகே, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த பிளே கிரவுண்ட் லிங்க் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் என்ன இதை வந்து டிரெக்டாக வந்து நாங்கள் நியூரல் நெட்வொர்க்கை வந்து டெவலப் பண்ணி இது எப்படி இந்த டேட்டா ஃபீட் பண்ண போகிறோம், எப்படி இன்புட் ஷேப் கொடுக்க போகிறோம், அப்படி அவுட்புட் ஷேப் டிஃபைன் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோ வாங்கலாம். ஓகே, இந்த சீசன் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த கிளாசிஃபிகேஷனை வந்து டென்சர்ஃப்ளோல கண்டினியூவாக வந்து படிக்க போகிறோம். கண்டினியூவாக வந்து இந்த டென்சர்ஃப்ளோல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ மீண்டும் என்ன நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.